பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த புதிய ரூபாய்களை அச்சடிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது, எந்தெந்த சமயங்களில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் வங்கி டெபாசிட், பாண்டுகள், தங்கம் என பல்வேறு வகையில் பணத்தின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. கிழிந்து வீணாகும் பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன. ரூபாய் நோட்டுகளில் ஏதாவது மாற்றம் செய்யப்படும் போதும் புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன. புதிய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் அதிகாரம் ரிசர்வ் வங்கிக்கு மட்டுமே உள்ளது. ரிசர்வ் வங்கிக்கு தற்போதுள்ள அதிகாரத்தின்படி 10, 100, 500 மற்றும் 1000 எனும் வரிசையில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் நோட்டு வரையில் அச்சடிக்க முடியும். அதன்படி தற்போது புதிதாக வந்துள்ள 2000 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி அச்சடிக்கிறது. அதிகாரம் இருந்த போதிலும் ஒவ்வொரு வருடமும் தேவைப்படும் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு முன் ரிசர்வ் வங்கி மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும். மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஸ், மேற்கு வங்கத்தில் உள்ள சல்போனி மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு அச்சகங்களில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன. செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் பணம் மட்டுமே 17 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புழக்கத்தில் இருந்தன. தற்போது அந்த நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்படுவதால் அதே மதிப்புக்கு ஈடான புதிய நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அச்சடித்து வருகிறது. இந்த பணிகள் முழுமையாக முடிய சில மாதங்கள் ஆகும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.